அனைவருக்கும் வணக்கம். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக சிறப்பு நிலை தமிழ்துறை ஒருங்கிணைக்கும் இன்றைய உரை அமர்வுக்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் தமிழ்துறையின் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் துறைக்கு வருகை தந்திருக்கும் எழுத்தாளர் இமயம் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். எழுத்தாளர் இமயத்தின் படைப்புகளை ஆங்கிலம், பிரெஞ்சு, ரஷ்யன் என பல்வேறு உலக மொழிகளில் மொழிபெயர்த்திருக்கிற மொழிபெயர்ப்பாளர்கள் இன்று நம்மிடையே இமயத்தின் படைப்புகள் மொழியாக்க சிக்கல்களும் அனுபவங்களும் என்னும் பொருண்மையில் உரையாற்ற வருகை புரிந்துள்ளனர். அவர்கள் மூவரையும் தமிழ்துறையின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள பிற துறை பேராசிரியர்கள், மாணவர்கள், தமிழ்துறை பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள், மாணவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக உரையாளர்களுக்கு சிறப்பு செய்யும் நிகழ்வு. எழுத்தாளர் இமயம் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க முனைவர் பட்ட ஆய்வாளர் தீபன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஜிஜேவி பிரசாத் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க முனைவர் பட்ட ஆய்வாளர் கா விக்னேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். ரூபா சிவசங்கரன் அம்மா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க முதுகலை மாணவர் நந்தகுமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வை ஜனனி அம்மா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க முனைவர் பட்ட ஆய்வாளர் வெற்றி செல்வி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. அடுத்ததாக உரையமர்வு தொடங்க உள்ளது. முதலாவதாக நம்மிடையே உரையாற்ற இருப்பவர் இமயம் ஐயா படைப்புகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜிஜேவி பிரசாத் அவர்கள். உரையாளர் குறித்த அறிமுகத்தை வழங்க முனைவர் பட்ட ஆய்வாளர் தீபன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஜிஜேவி பிரசாத் ஐயா அவர்கள் ஓய்வு பெற்ற ஆங்கில பேராசிரியர், ஹிந்தி, ஆங்கிலம், தமிழ் நன்கு அறிந்தவர். சாகித்ய அகாதமி விருது வென்ற எழுத்தாளர் இமயம் அவர்களின் புனைவான செல்லாத பணத்தை விமன் பேர்ன் என்று ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்துள்ளார். கவிதைகள், சமூக வரலாறு சார்ந்து பல்வேறு நூல்களை ஆங்கிலத்தில் எழுதியுள்ளார். ஐயா அவர்களை இமயத்தின் படைப்புகளை ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்வதில் உள்ள சிக்கல்களையும் அனுபவங்களையும் குறித்து பேச அன்புடன். வணக்கம். எப்பொழுதுமே முதல்ல பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம். எல்லாரும் பேசட்டும், அவங்களை கேட்டு விட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை திருப்பி பேசலாம். முதல்ல ஃபால்ஸ் தமிழ் நல்லா தெரியும். தமிழ் டெல்லியில புதுடெல்லி மதராசி ஸ்கூல்ல படித்தவன். ஆனால் தமிழ் அந்த ஸ்கூல்ல கூட பேச மாட்டாங்க. நிறைய ஹிந்தி தான் பேசுவாங்க. ஆங்கிலத்துல எல்லா படிப்பும் ஆங்கிலத்துல. ஃபேமிலியில வீட்டுல தமிழ் பேசுவேன். ஸோ அவ்வளோ ஈஸியா பப்ளிக்ல தமிழ் பேச வராது. ட்ரையும் பண்ண மாட்டேன். எது ட்ரை பண்ணணும் பண்ணாக்க எல்லாம் சிரிப்பாங்க. நானே சிரிப்பேன். ஒரு 10 நிமிஷம் பேசினா 20 நிமிஷம் அவனை யோசிச்சு பேசலாம். இப்படி சொல்லாமா அப்படி சொல்லாமா, இந்த வார்த்தை சரியா இல்லையா. அதுதான் தமிழ் அந்த மாதிரி வராது. தமிழ் கிரிட்டிக்கலா படிக்க முடியும், கிரியேட்டிவா எழுத முடியாது. அண்ட் திஸ் இஸ் மை அட்வைஸ். யார் மொழிபெயர்ப்பு பண்ணணும்னு நினைச்சுக்கிறீங்களோ, எந்த மொழியிலேருந்து மொழிபெயர்க்கிறீங்களோ அந்த மொழி உங்களுக்கு கிரிட்டிக்கல் ரீடிங் ஸ்கில் இருக்கணும். ஒரு லிட்டரரி கிரிட்டிக் மாதிரி படிக்க தெரியணும். அதுல பிட்வீன் த லைன்ஸ், வேர்ட்ஸ், யூசேஜ், வெயிட் எல்லாம் தெரியணும். அதை படிக்கும் போது உங்க இன்டர்பிரேஷன் பண்ணணும். இதுக்கு இது ஏன் இப்படி எழுதிருப்பாரு யோசிக்கணும். அதெல்லாம் பண்ண தெரியும். ஆனா எந்த மொழியில மொழிபெயர்க்கிறீங்களோ
அதுல நீங்க எழுத்தாளர் மாதிரி எழுதணும். அதுல அந்த திறமை இருக்கணும், கிரியேட்டிவ் திறமை இருக்கணும். இல்லாட பண்ணாதீங்க, எல்லாரும் மொழிபெயர்க்காதீங்க, இதுக்கு சரியா வராது. இட் இஸ் disloyal to the writer. You're letting the writer down. It is dishonest to yourself. Completely and betrays the reading public. ஏன்னா அவங்க படிக்கும்போது இப்போ ஆங்கிலத்துல நான் எம்ஏஎம் மொழிபெயர்க்கிறேன்னா எல்லாரும் ஆங்கிலம் படிக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. அவங்க பிரசாதியா படிக்கிறாங்க, அவங்க எம்ஏஎம் படிக்கிறாங்க. ஸோ ஏதாவது சரியா வரலன்னா அவங்க எம்ஏஎம் இந்த மாதிரி கதை இருக்க கேட்பாங்க. அவங்க பிரசாதன் மாதிரி மொழிபெயர்த்து ரொம்ப கம்மியா கேட்பாங்க. கேட்கறவங்க இருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு தோணும் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, இது மொழிபெயர்ப்பாளர் சரியா படுத்துறது சில இடத்துல தோணும். அதர்வைஸ் எம்ஏஎம் தான் படிக்கிறாங்க ஆங்கிலத்துல. நான் நித்தம் அப்படித்தான் ஆகும். நான் கிளாஸ்ல சொல்லி தரலாம், பேசும்போது சொல்லலாம். அது ஆங்கிலத்தை படிக்கிறது நீங்க எம்ஏஎம் படிக்கல, நீங்க என்னோட இன்டர்பிரேஷன் படிக்கிறீங்க, நான் சொன்னதை படிக்கிறீங்க, நான் எழுதுனதை படிக்கிறேன்னு சொல்லலாம். ஆனா படிக்கிறவங்க அப்படி கிடைக்க மாட்டாங்க. ஸோ என்ன சிக்கல், என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, என்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு கேட்டாங்க. முதல் சேலஞ்ச் அதான், அந்த நாவல் உங்களுக்கு சிறுகதையா இருக்கலாம், நாவலா இருக்கலாம், கவிதையா இருக்கலாம், அதுக்குள்ள உங்களாட்டி உரையாட முடிகிறதா, அது கான்வர்சேஷன் வித் தட் டெக்ஸ்ட். அது முடிஞ்சாதான் உங்களாட்டி மொழிபெயர்க்க முடியும். அதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருந்தாக்க இருந்து மொழிபெயர்ப்பீங்க. You have to have an engagement with that text, a dialogue with that text, a conversation with that text. So Imam Saroda Chelada Padan படிக்கும்போது என்ன ஆச்சு, you get involved. I got it, right? So the novel நடக்குது பத்தி யோசிச்சுட்டு, உலகத்தில் நடக்கிறது யோசிச்சுட்டு, தமிழ்நாடு பத்தி ஸ்பெசிஃபிக் யோசிச்சுட்டு, அந்த ஹாஸ்பிட்டல்ல எப்படி நடக்கிறாங்க, ஆமா டாக்டர்ஸ் எப்படி பேசுவாங்க, அதை பத்தி யோசிச்சுட்டு ஒரு உரையாடல் மாதிரி. இப்ப என்ன பண்ணுவாங்க, இதுக்கப்புறம் என்ன ஆகும், ஏன் இப்படி எழுதிருக்காரு, ஏன் நாவல் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிருக்காரு, ஏன் எங்க போயிட்டு இருக்காரு நாவல், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா, எல்லாம் தெரியும். இல்ல எப்படி பண்றாரு, என்ன பண்ணிருக்காரு, how has he done it. So technique, what is the technique is used, what is the pacing, speed. படிக்கும் போது நாவல் படிக்கிறது எப்படி எந்த படிச்சாலும் அதுல ஸ்பேஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எங்க ஃபாஸ்டா போறாரு, எங்க ஸ்லோ டவுன் பண்றாரு, எங்க தமிழ் இந்த டென்ஸ் யூஸ்ல எல்லாம் நம்ம இந்தியன் லாங்குவேஜ்ல எங்க லாங் ஷாட், எங்க க்ளோஸ் அப், இது இந்த எழுத்தாளர்கள் நல்லா பண்ணுவாங்க. ஸோ அது யூ ஹேவ் டு ஃபாலோ தட், யூ ஹேவ் டு கெட் த ரிதம் ஆஃப் த நாவல் ஒன்ஸ், பிகாஸ் இட் லாங் பீஸ். ஷார்ட் ஸ்டோரி இஸ் ஈஸி, அதுக்கு சிறுகத்துல கொஞ்சம் ஈஸி, இது லாங் நாவல் இது கொஞ்சம் கஷ்டம். அந்த ஸ்பீடை நீங்க மெயின்டைன் பண்ணணும், அந்த பேஸை மெயின்டைன் பண்ணணும். இல்லாட்டாக்க அந்த பேஸ் மாதிரி வேற ஏதாவது பேஸ் வச்சு அதே மாதிரி படிக்க வைக்கணும் ஜனங்களை. இங்கிலீஷ்ல அது வேலை செய்யறதுன்னா யூ ஹேவ் டு கெட் யுவர் பேஸ் ரைட் இன் இங்கிலீஷ். இங்கிலீஷ்ல எப்போ மொழிபெயர்த்து நீங்க ரஷ்யன் பண்றீங்களோ, பிரெஞ்சு பண்றீங்களோ, ஒன் ஆஃப் த திங்ஸ் யூ டூ இஸ், டஸ் இட் சவுண்ட் ரைட். இஃப் இட் டசன்ட் சவுண்ட் ரைட், யூ காட் சம்திங் ராங். நீங்க திருப்பி யோசிக்கணும். அதனால மொழிபெயர்க்கச்சே ஐ ஆல்வேஸ் டெல் பீப்புள், ஈவன் த கிரியேட்டிவ் ரைட்டர்ஸ்க்கு தான் சொல்றாங்க, எழுத்தாளர்களோ, ஒரு படிச்சு பாருங்க, உச்சரித்து பாருங்க, say it loud, listen to it, listen to what you've written. Even this good advice for creative writers, listen to yourself, does it sound right? If you're writing a character, is that in character? If you're writing a first person narrative, if it's autobiographical, does it sound right? Basically, if it doesn't sound right, then you have to read it. So when I'm reading a published work like Imam's Chelada Padan, great novel, Nature, which I'm translating right now, brilliant novel, short novel. And short novels, long novels, question of pace is always important. What is the pace? But all the time you're translating, you're saying, am I getting Imam's world in English? Am I getting that world in English? And if in the translation of a term and compensation, ஏன்னா சார் நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணும்போது சிலதெல்லாம் பண்ண முடியாது, வராது ஆங்கிலத்துல. தமிழ்ல இருந்து மலையாளத்துல போலாமா இருக்கும், கன்னடத்துல போலாமா இருக்கும், தெலுங்குல போலாமா இருக்கும், ஹிந்தியில வரதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆங்கிலத்துல இம்பாசிபிள், இட் 2 different வேர்ல்ட்ஸ். அப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க? இவர் இந்த மாதிரி
mostly it is also language, the language, because what is writing? When you are a novelist, you're a poet, whatever you're doing is you're recreating language, you're playing with language. And that's why it's so difficult to translate, because all language play. ஒரு மொழி இன்னொரு மொழி மாதிரி இருக்காது. ஸோ என்ன பண்றது, இவர் இந்த மாதிரி எழுதிருக்காரு, இந்த மாதிரி விளையாடுறாரு லாங்குவேஜ் தமிழ்ல, ஆங்கிலத்துல இந்த இடத்துல பண்ண முடியல, ஆனா வேற எங்கேயாவது பண்ணலாம், எங்க பண்ணலையோ அங்க பண்ணிடலாம், அது வருது ஆங்கிலத்துல. Simple examples, puns, jokes. You want to say he has humor in this very serious work, there is humor. In a very serious work, there is humor, but அந்த ஜோக் ஆங்கிலத்துல வேலை செய்யல, ஆங்கிலத்துல வரல, ஒத்து புரியாது, ஜோக் மாதிரி இல்ல அது. சரி, அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, வேற எங்கேயாவது பண்ணுங்க, வேற எங்கேயாவது நீங்க கிரியேட் தி ஹியூமர், கிரியேட் இட், so that people reading it know that MEM has inserted humor into his serious note. This is compensation. So challenges, problems are also involved. I sometimes think problem விட்டுணும், problem தனியாக விட்டுணும். Challenges are the same challenges as for a creative writer. அவருக்கு சேலஞ்ச் இருக்குல்ல, அவருக்கு இருக்க சேலஞ்ச் நீங்க அதே, you have different challenges in a different language, but the challenges are the same. நீங்க யாரா பண்ணிருக்கேன் உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்றேன். எப்ப ட்ரை பண்ணிருக்கேன், மழை ட்ரை பண்ணிருக்கேன், தெரியும். சிம்பிள் திங் எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா, சிம்பிள் திங்ஸ்லாம் யூ கான்ட் டிரான்ஸ்லேட் கிங்ஷிப் டர்ம்ஸ். ஸோ என்ன சொல்றீங்க, எல்லாருமே அங்கிள் நீங்க, எல்லாருமே எல்லாருக்கும் ஒரே வர ஆண்டி அங்கிள் இங்கிலீஷ்ல, அந்த மாதிரி வராது தமிழ்ல, அந்த மாதிரி வராது ஹிந்தியில. ஹிந்தியில இன்னும் நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க, தனித்தனியா இருக்கும். இங்க தாத்தா பாட்டி ரெண்டு சைட்ல அவங்க வந்து நானா நானி தாதா தாதிமாங்க. ஸோ அதெல்லாம் ஆங்கிலத்தில் எப்படி நீ என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி சித்தப்பா சித்தி அண்டி, each one has a different position. இது சொல்லி கொடுப்பாங்க, எல்லாருக்குமே தெரியும். நீங்க ஏன் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா நம்ம எல்லாரும் ஒவ்வொரு வாழ்க்கை மொழிகள்ல வாழறோம். ஒத்துரிமை இங்க ஒரே மொழியில வாழறது இல்லை. இப்ப தில்லிக்கு வந்திருக்கீங்களா, தில்லி தமிழர்களா, தமிழ்ல ஒரு வாழ்க்கை, ஹிந்திலயும் வாழறீங்க, ஆங்கிலத்திலயும் வாழறீங்க. வேற மொழி தெரியுமா, அந்த மொழி பேசுறீங்களா, அதுலயும் வாழறீங்க. பஞ்சாபிலையும் வாழறீங்க, தெலுங்குல வாழறீங்க, நிறைய பேர் 4-5 மொழியில வாழறாங்க ஒரே சமயத்துல, ஒரே இடத்துல. சோ தமிழ்ல இருந்து நம்ம ஹிந்தி போகும்போது, தமிழ்ல நம்ம ஆங்கிலம் போகும்போது நமக்கு தெரியும் சில விஷயம்லாம் நம்ம சொல்ல முடியாது, அதுக்கு வார்த்தை வராது, அதுக்கு எக்ஸாக்ட் வார்த்தையே கிடையாது, ஈக்குவலன்ட் கிடையாதுலாம் நமக்கு தெரியும். ஸோ it is not only people who practice translation, but ordinary people who live their lives without thinking about translation know all the problems of translation. They face it in everyday life. கடைக்கு போறீங்க, கணக்கு அவன் ஹிந்தியில சொல்றான், நீங்க மனசுல தமிழ்ல கணக்கு போட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் டிரான்ஸ்லேஷன் ப்ராப்ளம். இங்க நேக்கு தெரிஞ்சு தில்லிக்கு வந்த தமிழர்கள் எல்லாருமே இப்போ இங்க ஹிந்திக்காரங்க சொல்றது இல்லை, இருக்கலாம் முன்னாடிலாம் டேட் அண்ட் டாயில கஷ்டப்படுவாங்க. கடைக்காரம் ₹1.5 1.5, இங்க தமிழங்க நெய் டாய் கேள்விப்பட்டிருக்கேன். 1.5 கேட்கறான், 2.5 தரங்கிற சண்டை போடுறான், நான் 2 தான் தருவேன். ஏமா தரீங்க, அதுக்கு 1 தான் வேணும். ஸோ டிரான்ஸ்லேஷன் ப்ராப்ளம்ஸ், ஈக்குவலன்ஸ் எப்படி நீங்க புரியுது, உங்க மனசுல என்ன ட்ரிகர் ஆகுது அந்த வார்த்தைனால, these are all problems of translation. Challenges are the challenges of a writer. எப்படி அந்த மூட கொண்டு வருது, எப்படி அந்த ஸ்ட்ரகிள வித் லாங்குவேஜ் கொண்டு வருது, எப்படி அவர் விளையாடுறது, ரைட்டிங் இஸ் லாங்குவேஜ் கேம்ஸ், அந்த விளையாட்டு எப்படி காட்டுறது ஆங்கிலத்துல, அந்த புலமையை எப்படி ஆங்கிலத்துல காட்டுறது, ஏன்னா அந்த ஆங்கில புலமை உங்களுக்கு இருக்கணும், அது எப்படி பண்ணுறது, இதுதான். These are the challenges. What did I specifically face with translating MEM Tamil? MEM is
located, completely culturally, geographically located writer. Complete. And located in an area of Tamil Nadu with which I have no familiarity. He is aware of the politics of language completely. Or politics which will I do not know the politics of that language in the states, in terms of the state. I don't know that. படிச்சு தெரியும், நான் வாழ்ந்தது, நான் தமிழக வாழ்ந்ததே கிடையாது. So இது புரியணும். This is where the literary critic comes in. You should understand what he is doing, how he is doing it. சொன்னாக்க தப்பா நினைச்சுப்பாங்க. ஆனா தமிழ்ல அந்த மாதிரி கிரிட்டிசிசம் கிடையாது. நான் கிரிட்டிஸ் படிக்கலாம், அவரை பத்தி என்ன எழுதிருக்காங்க படிக்கலாம்னா அந்த புத்தகத்துல நானே எழுதிருக்கேன். இப்பதான் போட்டிருக்காங்க புத்தகம். இந்த மாதிரி படிக்கிறதுக்கு உண்மை ரெவ்யூஸ் கூட சரியா எழுத மாட்டாங்க தமிழ்ல. நான் ஆங்கிலத்துல புத்தகம் படிக்க போறேன் அப்படி பேசணும்னு முதல்ல ரிவ்யூஸ் என்ன படிப்பேன். இந்த ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்து அவங்க என்ன சொல்றாங்க. தமிழ்ல என்ன பண்றது? தமிழ்ல இன்டர்வியூஸ் தான் கிடைக்கும் எனக்கு. அது கிடைக்கிறது நல்லது. எம்எம் சார் கேள்வி கேட்டிருக்காங்க, எம்எஸ் பஸ் இருக்கு, அது படிக்கலாமா? அது எனக்கு கிடைக்கும். அது இப்போது கிடைக்கிறது, முன்னாடி அது கூட கிடையாது. So I can see his interviews on podcasts, I can see his interviews in magazines, online sources usually. So to prepare for a translation, you should know the writer, you should read as much about the writer, as much whatever you can get hold of what the writer has written. Syllabus முதல் நாவல் தெரியாது, but சிலர்லாம் முன்னாடி இருக்காங்கன்னா அதெல்லாம் படிச்சாங்க. To get hold of what way he writes, the way he thinks about the world, the way what he or she is doing, what they're doing. He's going to couple it. So once I said the sources are not available, then you just have to depend on your own reading of all the texts and the writer's interviews. Writer's interviews can influence you too much, but basically you just take it to see what he thinks he's done. சொல்றேன், இன்டர்வியூ படிச்சதுக்கு அவர் என்ன சொல்ற, தான் என்ன எழுதிருக்கோம், நிஜமாவே வந்திருக்குதா நம்மளுக்கு அப்படி புரியுதான், அது நிச்சயம் அவர் சொல்லலாம், நான் வேற விதமா படிக்கலாம். This is what led to the only chickle in the translation was the title. செல்லாத பணம் டைட்டில் கொடுத்துருது. செல்லாத பணம் actually it works in a way of reading the novel, it works. ஆனாக்கு அவர் வந்து செல்லாத பணம் எனக்கு டைட்டில் வேணாங்க. ஏன் சார் சரியா நல்ல இட் டசன்ட் வொர்க். படிக்கிறவங்க எல்லாம் செல்லாத பணம் வேணும்னு சொல்றாங்க. என்ன சார் எனக்கு இல்ல டிமானிட்டைசேஷன் டைம் வந்துதான் அவங்க எல்லாம் டிமானிட்டைசேஷன் அப்படி போயிட்டாங்க. இப்ப அப்படி நினைச்சுக்காங்க அவசியம் இல்லையா எனக்கு? இல்ல வேண்டாம், இட் டசன்ட் வொர்க். It doesn't work for me. It's just it moves your attention away, which is right. He says the attention goes to money, but that's not the most important part of it. அதுக்கு செல்லல அந்த பணம், பணத்தை பத்தி யோசிக்கிறது சொல்லல. இந்த novel is not about money at all. சரி, I think we spent about more than a week, 10 days discussing the title. என்ன பண்ணலாம். அதுக்குள்ள சேலஞ்ச் என்ன கொடுக்குறாரு, நீங்க தானே சார் ஆங்கிலத்தில் எழுதுறாரு, நீங்க நல்ல டைட்டில் கொடுங்க அப்படின்னு செயல்படுங்க. நீங்க சொல்லுங்க, நான் பாக்க, நான் ரிஜெக்ட் பண்ணுவேன், நீங்க சொல்லுங்க. இந்த சேலஞ்ச் கிரேசி சேலஞ்ச். யூ ஆர் தி பர்சன் டு டிசைட். இன்னொரு ரைட்டர் பண்ணிருக்காங்க, அவங்க அழ போறாங்க அப்புறமா, எனக்கு தெரியும். நீங்க டைட்டில் கொடுங்க, சரி. பட் எவ்ரிதிங் எல்ஸ் வாஸ் a pleasure. Everything else was a pleasure. Translation is pleasure. It's very satisfying. As I said, it's a creative writing. நீங்க எழுதும் போது all எழுத்தாளர்ஸ், everybody knows at one point எழுதி முடிச்ச அப்புறம் கூட உங்களுக்கு திருப்பி எழுதலாமா தோணும். ஆனா at one point you abandon it, send it out to the world. போப்பா இங்க டேபிள் போனி அப்படின்னு யோசனையே இருக்கலாம், நான் இது பண்ணிக்கலாமோ அது பண்ணிக்கலாமோ. at some point you give up. யோசனை என்ன பண்ணலாம், வாழ்க்கை மொழிக்கு ஒரே நாவல் எழுத வேண்டியதுதான். மொழிபெயர்ப்பு அப்படித்தான். some point you say இந்த விட வரைக்கும் என்ன பண்ண முடியுமோ பண்ணியாச்சு. நீங்க 10 நாள் கழிச்சு கேட்டாலும் யோசிக்கலாம், பட் கிவ் இட் ரைட். பட் தட்ஸ் the same feelings of a writer, the pleasure of writing, the pleasure of translation, and the sense of so much more to say. Same thing you have.
ரைட்டர் என்ன அட்வான்டேஜ்? ஐ ஹேவ் so much more to say. இது பண்ணிக்கலாம், இன்னும் நாவல் எழுதுறாங்க. தமிழாக்கி அவர் எழுத வரைக்கும் காத்துட்டு இருந்தோம், அந்த மொழிபெயர்க்கணும். Eminem, of course, was a master of the narrative. His narrative style is amazing. Jallada படத்துல என்னன்னா, you know the end and the beginning, and yet he forces you in the Tamil to read till the end to still figure out எப்படி முடிக்க போறாரு, எங்க போகும் இந்த கதை, என்ன மாதிரி என்னெல்லாம் ஆகும். ஆங்கிலத்துல அதே பண்ணணும். That the same challenge to keep the reader going till the end, interested in what is going to come. அது திறமை தமிழ். That is his creative ஆற்றல். பட் ஆங்கிலத்துல நமக்கு அதே மாதிரி பண்ணி ஆகணும். பண்ண முடியலன்னா நாவல் ஃபெயில்ஸ், டிரான்ஸ்லேஷன் ஃபெயில்ஸ். Luckily the translation succeeded, but I had no idea award கிடைக்கும் இதெல்லாம் அவங்க தெரியாது. பண்ணும்போது ஒரு நல்ல நாவல மொழிபெயர்த்தோம், அந்த சந்தோஷம் இருந்தது. பட் acceptability, will people read it? People love it. சார் அன்னைக்கு கூட லக்னோல யாரா வந்தாங்க சார், சைன் போட்டு கொடுத்தாங்க. நான் சொன்னேன் சாகித்ய அகாடமி நடக்குது, அவர் வேறாரு, நான் அவர்கிட்ட இருந்து சைன் வாங்கி கொடுத்துட்றேன் அவருக்கு. சொன்ன இல்ல இன்னைக்கு இப்பவே வேணும், இன்னைக்கு கிஃப்ட் பண்ண யாருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த நாவல் வீட்டுல படிச்சாங்க, ரொம்ப பிடிச்சு போயிடுது. இது இன்னைக்கு வேணும் கேட்டுருக்காங்க, எந்த எடுத்து போதாங்க புதுசா வேணும் வந்திருக்கு, நீங்க சைன் போட்டு அவங்க கொடுக்க பாரு. So it works. The novel works still. You know that it works with newer readers. People are reading it word of mouth. So it's, as I said, you say challenges. We all know the challenges. Problems of, I don't think of them as problems, but problems are which everybody's experienced living in different languages. If Tamil எழுதுறது, நான் ஆங்கிலத்தை மட்டும் எனக்கு தமிழ் வார்த்தை வருது, எனக்கு ஹிந்தி வார்த்தை வருது, ஆங்கிலத்தை வார்த்தை வரமாட்டேங்குது. நம்ம வாழ்க்கையில் அப்படிதான் ஆகும், நம்ம எல்லாருக்கும் தான் ஆகும். So those are the things. Other than that, as I said, think of all that makes a novel or a poem or a play work in terms of language play. You have to do it in translation. That's a challenge. And as I said, your main duty is twofold. Writer, reader. Neither of them can be let down. That is the thing. இவர் எழுதிருக்க நாவல் அவங்க கிட்ட போகணும், அவங்க படிச்சு இவர்கிட்ட போய் பேசினாங்க, இவர் எதை பத்தி பேசுறீங்க, இந்த நாவல் நான் எழுதவே இல்லையே சொல்லக்கூடாது. அவங்க இவங்க படிக்கணும். And they should, and then the Tamil world, Tamil writing of this should be in conversation with the reader through my English translation. Same conversations to be held. Right, to be held. அதுல நான் இரேஸ் ஆயிட்டேன்னா நான் இல்லவே இல்லை. நான் திருப்பி சொல்றேன், இது என்னோட மொழிபெயர்ப்பு. ரைட், அவர் அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இதுக்காட்ட நல்ல நாவல் இதுக்காட்ட நாட் ஹவ் வர்க்ட். பட் இதை நான் இந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணாம வேற யாராவது டிரான்ஸ்லேட் பண்ணாக்க இட் வில் பி டிஃபரண்ட் நாவல் இன் இங்கிலீஷ். So I will leave you with that thought that any translation you read is the translator's work, and if somebody else translated it, if you translated it, it would read differently. And maybe it would read better. Literally நிறைய இடத்துல நான் ஆங்கிலத்தை மொழிபெயர்ப்பு படிக்கும் போது தோணும் எனக்கு, ஐயா இது பெட்டரா நம்ம பண்ணிருக்கோமே. And this has happened with some of the best translators. ஏன்னா சில டிரான்ஸ்லேட்டர் நம்ம வாங்கன்னா அவங்க சென்சிபிலிட்டி டிஃப்ரெண்டா இருக்கும், அவங்க ஆடியன்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க இங்கிலாந்துல டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க இங்கிலீஷ்ல தமிழ் நாவல, அப்போ உங்களுக்கு எல்லாரும் இங்கிலீஷ் பேசுறவங்க தான் சுத்தி வர, அவங்களுக்கு தான் நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கீங்க. அவங்க டிரான்ஸ்லேட் தெரியா நீங்க சொல்லுங்க இப்படி பண்ணக்கூடாது, இந்த வார்த்தை இருக்கக்கூடாது, இது அவங்களுக்கு புரியாது, அப்படி யோசிப்பீங்க. அதுல யோசிக்கும் போது சிலர்லாம் நம்மளுக்கு தோணும், இந்த மாதிரி காட்டக்கூடாதுன்னு தோணும், இந்த மாதிரி சீன் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் உபயோகக்கூடாது. ஐம் ஸ்பீக்கிங் ஒரு ஃபேமஸ் டிரான்ஸ்லேட்டர் லட்சுமி ஹாம்ஸ்ட்ராங். லட்சுமி ஹாம்ஸ்ட்ராங் சில சமயம் வார்த்தைகளே எடுத்துடுவாங்க, ஏன்னா இந்த மாதிரி மொழியெல்லாம் ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கக்கூடாது, இந்த மாதிரி தமிழை காட்டக்கூடாது. ஒரு சென்ஸ் ஆஃப் பேட்ரியாட்டிசம், பெர்ஹாப்ஸ் சென்ஸ் ஆஃப் டேஸ்ட், சென்ஸ் ஆஃப் கிளாஸ், என்ன வேணா இருக்கலாம்.
கருக்குல அவங்க பண்ண டிரான்ஸ்லேட் பார்த்தீங்கன்னா தமிழை படிச்சீங்கன்னா ஆங்கில படிச்சீங்கன்னா தனிய தமிழ் எவ்வளவு பவர்ஃபுல் நோவல், ஆங்கிலத்தை எவ்வளோ ஸ்மூத்தா கேட்டாங்க. இட்ஸ் பவர்ஃபுல் பிகாஸ் இட்ஸ் எட்ஜி, இட் யூஸ் லாங்குவேஜ் பர்டிகுலர் வே, அது போயிடுது ஆங்கிலத்துல. ஸோ லாஸ்ட் திங் அண்ட் பிஃபோர் சிட் டவுன், என்ன நான் சொல்லிட்டேன், நீங்க மொழிபெயர்க்கும் போது யாருக்கா மொழிபெயர்க்க யோசிக்கணும், அது யோசிக்கணும். நீங்க when I translate English, I translate for Indians. இந்தியன்ஸ்கே டிரான்ஸ்லேட் பண்ண ரொம்ப கஷ்டங்க. நீங்க கொழுக்கட்டையில இருக்க பாதி பேர் புரியாது. நம்ம சாப்பாடே புரியாது அக்ராஸ் த கண்ட்ரி. பாக்கில பழக்க வழக்கங்கள் விட்டுணுங்க, சாப்பாடு புரியாது. ஒரு ட்ரெஸ் ஒரு ஒகேஷன் கொடுக்கறதுக்கு அது ஏன் அந்த ஒகேஷன் அந்த ட்ரெஸ் புரியாது. நீங்க ஒரு விதமான சாப்பாடு டிஸ்கிரைப் பண்ணிக்க அது என்ன ஒகேஷன் புரியாது. நான் ஆங்கிலம் கிளாஸ் நடக்கும்போது இந்தியன் இங்கிலீஷ் நான் கேட்பேன் எல்லாத்தையும். ஏன்னா இந்தியன் இங்கிலீஷ் எங்களுக்கு எல்லாருக்கும் ஈஸியா தெரியுமே மாட்டேன். என்னோட முதல் உதாரணம், ரோடுல வராங்க கூட்டமா ஒரு ப்ரொசெஷன், முன்னாடி மிலிட்டரி பேண்ட் வந்து பட்டாசுலாம் வெடிக்கிறாங்க, டான்ஸ் பண்றாங்க. என்ன பாயிண்ட் இருக்குது அப்படின்னா, கிளாஸ்ல எல்லாருமே தமிழ் இல்லாதவர்கள் எல்லாருமே உடனே பாராத்து கல்யாணம், ஒரே நாடு ஒரே பண்பாடு ஒரே இது கம்ப்ளீட்டா கல்யாணம் அங்க நடந்துக்குது, இங்க கல்யாணம் ஊர்வலம் நடந்துக்குது. நான் சொன்னேன், பட் the answer cannot be sir marriage is like death சொல்லக்கூடாது. தானே மேடம். So this we are very different. So நம்ம நினைச்சுக்கலாம் ஒரு சிக்னல் கொடுத்தா போரும் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு தப்பா புரிஞ்சுப்பாங்க. நம்ம நாட்டிலேயே வெளிநாட்டுக்கு நான் வெளிநாடு பத்தி யோசிக்கிறதுல இந்த நாடை பத்தி. ஏன்னா ஆங்கிலத்தில் எழுதும் போதும் இந்த நாட்டுக்கு தான் எழுதுறோம், மொழிபெயர்க்கும் போதும் இந்த நாட்டுக்காக தான் மொழிபெயர்க்கும். இட்ஸ் ஈஸியர் when you're translating into Indian languages. அப்போ உங்களுக்கு தெரியும் நீங்க யார் பண்றீங்க. ஆங்கிலத்தை மொழிபெயர்க்கும் கிளியரா இருக்கும், நான் இந்தியாவுக்கு தான் பண்றேன், இல்லைன்னா அவ்வளவுதான். neither here nor there. Thank you. சொற்கள் என்பவை பண்பாட்டை பிரதிபலிப்பதாக இருக்கின்றன. எனவே சொல்லை பெயர்ப்பது என்பது பண்பாட்டை பெயர்ப்பது. ஒரு புதிய பண்பாட்டை வேறொரு சமூகத்தில் சொல்லும் போது எத்தகைய சிக்கல்கள் எதிர்கொள்ளப்படுகின்றன என்பது குறித்து ஐயா உரையாற்றினார். அவருக்கு நன்றி. அடுத்ததாக நம்மிடையே உரையாற்ற உள்ளவர் சோபா சிவசங்கரன் அம்மா அவர்கள். அவர்களை பற்றி நமக்கு நன்கே அறிந்தவர். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் மொழித்துறை புல முதன்மையர் மற்றும் பிரெஞ்சுத்துறை பேராசிரியர். ஐயா இமயத்தின் படைப்புகளை பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்து வருகிறார். அம்மா அவர்களை உரையாற்ற தற்போது அன்புடன் அழைக்கிறோம். நல்லது, தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். நானும் பிரசாத் சார் சொன்ன மாதிரி நானும் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டும் கலந்து பேசுவேன். ஒரே ஒரு வித்தியாசம் அவருக்கு எனக்கும், நான் தமிழ்நாட்டில் வாழ்ந்திருக்கேன் கொஞ்சம் வருஷம், அது ஒண்ணுதான் வித்தியாசம். பாக்கி மற்றபடி என்னோட படிப்பெல்லாம் இங்கிலீஷ்ல நடந்தது, பிரெஞ்சுல நடந்தது. இப்போ கிளாஸஸ் எல்லாம் பிரெஞ்சும் இங்கிலீஷ்ல தான் நடத்துறோம். அதனால ஓரளவு தமிழ் பேசுவேன், அவ்வளவுதான். சாதாரணமா உங்ககிட்ட ஆஃப் த பிளாட்ஃபார்ம் பேசணும்னா பேசலாம், அந்த தமிழ்ல தான் பேச போறேன். நான் இமாம் சாரோட ஒரே ஒரு சிறுகதையை தமிழ்ல பிரெஞ்சுல மொழி பெயர்த்திருக்கேன். ஒன்னே ஒண்ணுதான். அதனால நான் அவரை பத்தியோ அவரோட லிட்ரேச்சர் பத்தியோ தமிழ் லிட்ரேச்சர் பத்தியோ எதை பத்தியுமே என்னால பேச முடியாது. இந்த ஒரே சிறுகதையை நான் மொழிபெயர்க்கும் போது என்னெல்லாம் ப்ராப்ளம் அதை பத்தி பேசலாம். அதை பத்தி தான் பேச போறேன். இந்த சிறுகதை பேர் ஆகாசத்தின் உத்தரவு. எந்த வருஷம் எழுதினாருன்னு தெரியாது, ரொம்ப வருஷம் முன்னால. ஏன்னா நான் மொழிபெயர்த்து 7-8 வருஷம் ஆயிருக்கும். அதனால அதுக்கும் முன்னால வந்திருக்கும். அது ஏன் அதை மொழிபெயர்த்தேன், அவரோட எல்லா படைப்புகளையும் படிச்சுட்டு நான் இதை சூஸ் பண்ணேன்னா, இல்ல ஜஸ்ட் ஒரு தடவை படிச்சுட்டு இதை மாத்திரம் படிச்சுட்டு சூஸ் பண்ணேனான்னு கேட்டா, இது ஒண்ணுதான் படிச்சேன், அது உடனே சூஸ் பண்ணேன். ஏன்? ஏன்னா என்கிட்ட ஒரு
புக் இருந்தது வித் ஷார்ட் ஸ்டோரிஸ் ஆந்தாலஜி. அண்ட் நிறைய பேரை நான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 25 ஆத்தர்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். சில பேரை 4-5 கதைகள் பண்ணியிருக்கேன், சில பேர் 2-3 பண்ணியிருக்கேன். அப்போ சரி அண்ட் மெயின்லி நான் பண்ணதெல்லாம் விமன் ரைட்டர்ஸ். ஸோ சரி இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமா பண்ணணும், அது ஒரு ரீசன் இருந்தது. அப்புறம் சரி அதனால புது கலெக்ஷன் வாங்கினேன். சும்மா படிச்சதையே திருப்பி படிக்க வேண்டாம்னு சொல்லி புது கலெக்ஷன் வாங்கினேன். அதுல இவரோடது ஒண்ணு இருந்தது, பாக்கியும் இருந்தது. அப்ப எல்லாத்தையும் அந்த ஆந்தாலஜி ஃபுல்லா படிச்சுட்டு இது ரொம்ப பிடிச்சது. எப்படி அதோட தீம் எப்படி அதை டெவலப் பண்ணியிருக்காரு, அதை விட அதோட ஹியூமர், இதெல்லாம் தான் ரீசன்ஸ் நான் ஏன் இதை சூஸ் பண்ணேன்னு. அப்ப இன்னொரு முக்கியமான ரீசன், பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய கதை வேண்டாம், இது 8 பக்கம் இருந்தது. சோ அதுவும் இன்னொரு ரீசன் நான் ஏன் இதை எடுத்தேன்னு. பட் முக்கியமான காரணம் இது எனக்கு ரொம்ப பிடிச்சது தீம் வைஸ். என்ன தீம்னு உங்களுக்கு சொல்றேன். ஆகாசத்தின் உத்தரவுன்னா ஒரு சின்ன ஊர்ல ஒரு ஸ்டாச்சு இருக்கு, குதிரை மேல ஒரு சாமியோட ஸ்டாச்சு இருக்கு. இந்த கதையோட ஹீரோக்கு அதுதான் ஃபேமிலி கடவுள். சோ என்ன வேலை பண்ணாலும் ஒவ்வொரு தடவையும் அந்த சாமிகிட்ட போய் படைச்சு வேண்டிட்டு தேங்க் பண்ணுவார், இல்லைன்னா வேண்டிப்பார் அடுத்த வேலைக்கு போறதுக்கு முன்னால. அதனால அந்த ஒரு மாசத்துக்கு ஒருக்கா இல்லைன்னா 15 நாளைக்கு ஒருக்கா அந்த கடவுள்கிட்ட போய் வேண்டிப்பார். இந்த ஹீரோட வேலை என்ன, அவர் திருடன். ஒவ்வொரு தடவையும் திருட போறதுக்கு முன்னால சாமிகிட்ட போய் வேண்டிப்பார், என்னோட இந்த தடவை நல்லா திருடணும், நல்ல நிறைய காசு இருக்கிறது வரணும் என்கிட்ட அப்படின்னு. அப்புறம் அதை திருடி முடிச்சுட்டு என்ன வேட்டையாடி இருக்காரோ அதை எடுத்துட்டு போய் சாமிக்கு கொடுப்பாரு. அதை மாத்திரம் இல்ல, சாமிக்கு வேணுங்கிற பொரிகடலை, அப்புறம் இது அந்த சனா, அப்புறம் இது கல்லு, அப்புறம் இட்லி, அந்த மாதிரி நிறைய விஷயத்தை எடுத்துட்டு போய் படைச்சிட்டு, இந்த தடவை எனக்கு நிறைய கொடுத்த, அதனால உனக்கு நன்றி செலுத்துறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பார். இது மாதிரிதான் எப்போதும் பண்ணிட்டு இருக்காரு. இந்த தடவை அன்னைக்கு சாயங்காலம் ஒரு திருட போனோம். ஏதோ ஒரு ஃபேர் இருக்கு, ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கு, அங்க போனா திருட்டுனா நிறைய கிடைக்கும், இன்னைக்கு போய் அந்த வேலையை முடிக்கணும். சாயங்காலம் ஆயிடுச்சு, கடவுள்கிட்ட போறாரு கேட்கறதுக்கு, நீ எனக்கு உத்தரவு கொடு போறதுக்கு. அப்ப உத்தரவு என்ன உத்தரவு? பள்ளி வந்து சத்தம் பண்ணணும். அதுவும் அந்த சத்தம் வந்து இந்த வலது கை பக்கத்துல வரணும். வலது கை பக்கத்துல இருந்து அந்த பள்ளி உத்தரவு கொடுத்தோம்னா நான் போய் வேலையை பண்ணலாம். இடது கையா இருந்தா என்னால போக முடியாது. அதனால நீ எனக்கு வலது கையில இருந்து உத்தரவு கொடு, நீ உத்தரவு கொடுத்தாதான் நான் போவேன், நீ உத்தரவு கொடுத்து நான் போனாதான் என்னால நல்ல சம்பாத்தியத்தோட வர முடியும். அதுதான் அந்த கதை. அப்போ இது ஜஸ்ட் பேக்ரவுண்ட். இந்த கதை என்னன்னா, ஒவ்வொரு தடவையும் அவர் வந்து அந்த திருடன் வந்து கடவுளோட பேசுறதுதான். அந்த 8 பக்கத்துல ஒரே மோனோலாக் தான் இருக்கு. இந்த ஆள் வந்து சாமியிட்ட பேசுறாரு, நடுவில் அவரோட தாட்ஸ் அதுதான் பிரேக் பண்ணும். அண்ட் ஒரு 15 முறையாவது பேசுறாரு. ஒவ்வொரு தடவையும் விதவிதமா பேசுறாரு. முதல்ல ரொம்ப பொறுமையோட, நான் வந்திருக்கேன், நீ எனக்கு இத்தனை உதவி பண்ணியிருக்க, இந்த தடவையும் எனக்கு உதவி பண்ணு. இப்ப பள்ளியை வலது பக்கத்துல இருந்து பேச சொல்லு, சத்தம் பண்ண சொல்லு. அது ஆனா பள்ளி வரது இல்லை, பள்ளிக்காக காத்திருக்காரு. அப்புறம் அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்றாரு. 3வது தடவை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங். 4வது தடவை திட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அடுத்த தடவை எல்லாம் ஒவ்வொரு தடவையும் அந்த திட்டு வந்து ஜாஸ்தியாகிட்டே போகும். பல விதமா திட்டுறாரு. இதுதான் கடைசியில உத்தரவு கிடைக்குது. மெயின் கதை இதுதான். எனக்கு இது ரொம்ப வித்தியாசமா இருந்தது நான் படிச்சதுலயே. அதனாலதான் நான் இதை டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு எடுத்தேன். ஆனா எடுத்து வேலை பண்ண ஆரம்பிச்சோன்னே சுலபமா இருக்கல. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து இந்த அந்த ஆகாச வீரன் அந்த சாமியை அதை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றது பிரெஞ்சுல? அவங்களுக்கு வந்து முதல்ல வந்து இந்தியால இத்தனை சாமிகள் இருக்கு, அதுக்கு மேல இந்த ஆகாச வீரன்
அதுவும் வில்லேஜோட தெய்வம். இது அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? முதல்ல அவங்களுக்கு நம்ம கிட்ட இத்தனை சாமிகள் இருக்குன்னு சொல்றதே கஷ்டம். அதுக்கு மேல ஒவ்வொரு வில்லேஜுக்கும் ஒரு சாமி இருக்குன்னா நம்ம என்னமோ ஜோக் பண்றோம்னு நினைப்பாங்க. அதனால அதே பெரிய சேலஞ்ச். அப்புறம் அதுல வர கேரக்டர் அந்த சாமி பேரு ஆகாச வீரன் இல்லைன்னா முனியசாமின்னு இருக்கு. ரெண்டும் கஷ்டம் சொல்றது. அப்புறம் அது ரொம்ப ரொம்ப டிஸ்கிரிப்ஷனும் நிறைய இருக்கு. எப்படி எப்படி சாமியை கும்பிடுறாரு, என்னெல்லாம் சாமான் எடுத்து வந்திருக்காரு, எந்த பக்கம் அந்த சூடம் காட்டுறாங்க, சூடம் இப்படி சுத்தி சுத்தி காமிக்கணும், அதெல்லாம் தமிழ்ல ஈஸியா சொல்றாரு. அப்புறம் அத வந்து ஏதோ வலது பக்கத்துல இருந்து கீழே போடணும், இதெல்லாம் சொல்லலாம் பிரெஞ்சுல. ஆனா சொன்னா அவங்களுக்கு இது என்ன என்ன நான்சென்ஸ் அப்படிம்பாங்க. அத நம்ம புரிய வைக்கிறது தான் நம்ம சேலஞ்ச். இதுல இருக்கு அவன் வந்து அந்த ஹீரோ வந்து முதல்ல சாமியை வேண்டிட்டார், வலது பக்கம் இது ஈஸ்ட் பக்கமா திரும்பி வேர்ட்ஸ்ல சொல்லிடலாம். ஆனா நம்மளுக்கு வந்து ஈஸ்ட்னா நம்மளுக்கு ஒரு மீனிங் இருக்கு. ஈஸ்ட பார்த்து சாமி கும்பிடுறோம்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. பட் அது இங்கிலீஷ்ல சொன்னா கூட அர்த்தம் இருக்காது, பிரெஞ்சுல அதுக்கு மேல இருக்காது. அப்ப நம்ம என்ன பண்றது? அதெல்லாம் சொல்றதுக்கு எப்படி சொல்றோம்? ஒவ்வொரு தடவையும் ஃபுட் நோட் கொடுக்க முடியாது. ஏன்னா ஃபுட் நோட் படிச்சா அவங்க சலிச்சிடும் உங்களுக்கு. ஏன்னா எல்லாத்துக்கும் ஃபுட் நோட் கொடுக்கணும். So மெயினா கல்ச்சுரல் எலிமெண்ட், இந்த கானோட்டேஷன், இதெல்லாம் தான் ப்ராப்ளம். அப்புறம் அந்த கடவுளுக்கு எடுத்து போற சாமான்கள், பிரசாதம் ஒண்ணு இருக்கு, பொரிகடலை. இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம் பொரிகடலை? பொரி பஃப் ரைஸ். பிரெஞ்சுல அதுக்கு டேர்ம் இருக்கு, கண்டுபிடிச்சே எழுதினேன். பட் அதுக்கு அப்புறம் ரெண்டாவது வந்து இந்த சன்னாக்கு அதுதான் பொரிகடலை. இங்கிலீஷ்லயும் இருக்கு, பிரெஞ்சுலயும் இருக்கு. அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சு போட்டுட்டேன். அதனால இதெல்லாம் லிஸ்ட் பண்ணி அப்புறம் கடைசியில சொல்ல வேண்டியிருக்கு, இதெல்லாம் தான் நம்ம இந்த கம்யூனிட்டியோட படைப்புகள் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. இல்லைன்னா அவங்க யோசிப்பாங்க இது என்னது. அதே மாதிரி இன்னும் ஒரு டிஃபிகல்ட்டி என்ன இருந்ததுன்னா, நிறைய அந்த சாமி வந்து ஒரு ஹில் மாதிரி இருக்கிற இடத்துல இருக்கார். சுத்தி வர சும்மா காடு தான் இருக்கு. சோ இந்த ஆள் வந்து சாமிகிட்ட வேண்டிட்டு இடையில இப்படி சுத்தி பார்ப்பாரு, அங்க என்னெல்லாம் மரம் இருக்குன்னு. அது ஒரு 10-15 மரம் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த மரம் புரிஞ்சுது. ஒரு பர்டிகுலர் மரம் வன்னி மரம் இருக்கு. வன்னி மரம் எனக்கு பார்த்த மாதிரி கூட ஞாபகம் இல்லை. அப்புறம் நிறைய பேர்கிட்ட கேட்டேன், எல்லாருக்கும் தெரிஞ்சது வன்னி மரம்னா என்ன தெரிஞ்சது. பட் இப்போ இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது, பிரெஞ்சுல எப்படி சொல்றது எனக்கு தெரியல. சோ அதே வார்த்தை தான் யூஸ் பண்ணேன். பட் அதோட சிக்னிபிகன்ஸ் என்ன, எல்லாத்துக்கும் அர்த்தமும் சொல்ல முடியாது. அது நம்ம ஐட்டாலிக்ஸ்ல போடுறோம், அவங்க யோசிப்பாங்க இது என்னன்னு. பட் அது ஒரு 10-15 மரம் இருக்கு, அதுக்கு நடுவுல வன்னின்னா புரிஞ்சுப்பாங்க. அதனால சில சமயம் அப்படியே புரிஞ்சுக்க விட்டுருணும், வேற வழி இல்லை. அப்புறம் நம்மளுக்கு அந்த வன்னி மரம்னா நம்மளுக்கு அந்த எந்த மாதிரி காடு, அங்க தண்ணி இருக்காது, வறட்சி, இதெல்லாம் நம்மளுக்கு ஆஸ் இந்தியன்ஸ் நம்மளுக்கு தெரியும். பட் இத்தனை இமேஜ் போயிடுது டிரான்ஸ்லேஷன்ல. அது அப்புறம் மாசி மகம் இருக்கு. இன்னைக்கு மாசி மகம். அந்த ஃபேர் வந்து மாசி மகத்துக்காக நடந்த ஃபேர். சோ மாசி மகம்னா சும்மா எல்லாத்துக்கும் ஃபுட் நோட் கொடுத்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாது. அதனால ஃபெஸ்டிவல் மாசி மகம்னு எழுதி விட்டுறணும். அதுக்கு அடுத்த டிஃபிகல்ட்டி இந்த பள்ளி ஜோசியம். பள்ளி ஜோசியம் இங்கிலீஷ்ல இப்போ இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் புரியும்.
பட் நான் எங்க சென்டர்ல பேசினா கூட யாருக்கும் புரியாது. பள்ளி ஜோசியம்னு ஒரு ஜோசியம் இருக்குங்க. அந்த அவன் சொல்றான், எனக்கு பள்ளி அனுப்பு, அண்ட் அந்த பள்ளி நல்ல சகுனத்தை கொடுக்கணும். பள்ளியும் கஷ்டம், சகுனமும் கஷ்டம் சொல்றது. அண்ட் ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சும் எல்லாம் மோனோலாக். அந்த ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சும் கடினமாயிட்டே போகுது டிரான்ஸ்லேஷனுக்கு. ஏன்னா இது ஆக்சுவலா பார்கெயின், இட்ஸ் அ பார்கெனிங் வித் காட். நீ எனக்கு இது பண்ணி நான் உனக்கு கொண்டு வந்து தரேன். நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? நான் உனக்கு இத்தனை கொடுத்தேன். அண்ட் ஆகாச வீரன் அப்படிங்கிற அந்த அந்த சாமி மேலையும் ஒரு 4-5 வரி இருக்கு. அதே எக்ஸ்பிளனேஷன் ஆயிடுது. பட் அப்புறம் இந்த ஆளோட பேரும் ஆகாசம், இவரோட பையன் பேரு ஆகாஷ். நம்மளுக்கு தெரியும் ஒவ்வொரு பேருக்கும் அர்த்தம் இருக்குன்னு. அப்புறம் அது மேலேயே ஒரு ஜோக், எனக்கு இந்த மாதிரி ஒரு பேரு, உன்னோட பேர் தான் எனக்கும், ஆனா நான் எங்க போய் என் பேரை சொன்னாலும் எல்லாரும் சிரிக்கிறாங்க. இப்ப நம்ம படிச்சா நம்ம சிரிக்கிறோம், பிரெஞ்சுக்காரன் படிச்சா எப்படி சிரிப்போம்? அவனுக்கு இது ஒரு பேர், லைக் எனி அதர் நேம். அப்புறம் நான் சொன்ன மாதிரி முதல்ல சாமியோட உரையாடல், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா திட்டுறது அதிகமாயிட்டே போறது. கடைசியில இட் இஸ் அபியூஸ். தமிழ்ல புரியுது எல்லாம் திட்டுறதெல்லாம். பட் நம்ம இன்னொரு மொழியில பண்ணும்போது, though my competence in French is higher than in Tamil, பட் அதோட equivalent தேடும் போது லிமிட் ஆயிடுது. ஏன்னா அத்தனை டேர்ம்ஸ் இருக்கீங்க. நான் எனக்கு எந்த அளவு தெரிஞ்சதோ அந்த அளவு பண்ணினேன். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இந்த டேர்ம்ஸ், இந்த அபியூஸ் பண்ற டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் படிச்சு சொன்னாதான் இன்னும் நல்லா இருக்கும்னு. அதனால நான் பண்ணி முடிச்சுட்டு ஒரு பிரெஞ்சு காரங்க கிட்ட கொடுத்தேன், இது படிச்சு சொல்லுங்க. 2 ரீசனுக்கு. ஒண்ணு இது எப்படி இருக்கு இந்த கதை உங்களுக்கு, நீங்க இந்த கதையை எப்படி ரிசீவ் பண்றீங்க, வாட் இஸ் யுவர் ரியாக்ஷன் பாக்குறதுக்கு, அது ஒரு ரீசன். இன்னொன்னு சப்போஸ் உங்களுக்கு என்ன சேஞ்ச் பண்ணோம்னா பண்ணுங்க, நான் பாக்குறேன் எப்படி இருக்குன்னு. அப்போ ரிசப்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அவங்களுக்கும் அதே தான், ரொம்ப எதிர்பார்க்கல. எப்படி இது டெவலப் ஆகுதோ அது எதிர்பார்த்த டெவலப்மெண்ட் இல்லை. அண்ட் ரெண்டாவது எனக்கும் தோணுச்சு, அண்ட் எனக்கு ரியாக்ஷன் வந்தது என்னன்னா, முப்பசாவோட ஷார்ட் ஸ்டோரி இருக்கு, பர்யூர்னு, இங்கிலீஷ்ல ஜுவல்னு இருக்கு. that is supposed to be one of the best short stories of Maupassant. யாரோ சொன்னாங்க இது அந்த மாதிரி இருக்கு, எதிர்பார்க்காம டெவலப் ஆயிட்டே இருக்கு, which is a very good compliment. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க அதை எடிட் பண்ணி எனக்கு கொடுத்ததை பார்த்தா, ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு டேர்முக்கு அப்புறமும் ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. ஏன்னா அவங்க போட்டுட்டாங்க, அவங்க சொன்னாங்க இந்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் எல்லாமே பிரெஞ்சுக்காரங்களுக்கு புரியாது, அதனால 8 பக்கம் இருக்கிறது பிரெஞ்சுல வரும்போது 9-10 பக்கம் ஆயிடுது. ஏன்னா அத்தனை டேர்ம்ஸ் இருக்கு. ஒவ்வொரு டேர்முக்கு பின்னாலையும் ஒரு சின்ன, ஏன்னா எல்லாத்துக்கும் ஃபுட் நோட் போட முடியாது, அதனால அந்த டெக்ஸ்டுக்குள்ளேயே கொஞ்சம் பேரஃப்ரேசிங், எக்ஸ்பிளனேஷன் அதெல்லாம் பண்ணலாம்னு பண்ணியிருக்காங்க. அப்கோர்ஸ் எல்லாத்தையும் நான் ஏத்துக்கணும்னு இல்லை, நான் எது வேணுமோ அது வச்சுக்கலாம், வேண்டாத ரிமூவ் பண்ணலாம். பட் தென் அது எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தது, அந்த ரிசீவிங் இந்த டார்கெட் லாங்குவேஜ் ரீடர்ஸ் அதை எப்படி பார்ப்பாங்கன்னு, என்ன அவங்களுக்கு என்ன ஆக்சுவலா டிஃபிகல்ட்டி என்ன, சிலதெல்லாம் சுத்தமா புரியல, அதனால அவங்க எழுதியிருந்தாங்க, அதை நான் மாடிஃபை பண்ணி எடுத்துக்கலாம். பட் சிலதெல்லாம் நம்ம அவங்களுக்கு திருப்பி இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அவங்களுக்கும் கொஞ்சம் யோசிக்கட்டும். அண்ட் அந்த மோஸ்ட் ஆஃப் த சேஞ்சஸ் அவங்க பண்ணது இந்த அபியூசிவ் டேர்ம்ஸ், அது முக்கியம். ஏன்னா the whole short story develops on எப்படி இது இந்த கிறிஸ்டோ ஏறிட்டே போகுதுங்கிறது.
சோ அவங்க சில இடத்துல எல்லாம் ப்ரொபோஸ் பண்ண வார்த்தைகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது, which was necessary. அப்புறம் அஃப்கோர்ஸ் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த கதையில ஹியூமர், நிறைய ஹியூமர் இருக்கு. நம்ம தமிழ்ல படிக்கும் போதே சிரிப்போம், ரொம்ப சிரிப்போம். அண்ட் அது வந்து தட் வாஸ் நாட் பேஸ்ட் ஆன் லிங்குவிஸ்டிக்ஸ். இது இட் வாஸ் த டர்ன் ஆஃப் இவென்ட்ஸ். அதனால அது ஈஸியா மொழிபெயர்க்க முடிஞ்சது. அண்ட் so much so இது நம்ம மொழிபெயர்த்து ஒரு 7-8 வருஷம் இருக்கும். ரொம்ப வருஷமா இதை பார்க்கவே இல்லை. நான் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை மறந்துட்டேன். நேற்றுக்கு ராத்திரி உட்காந்து படிச்சேன். 8 பக்கம் தான் இருந்தது, அதனால சேலஞ்சிங் இல்லை. ரொம்ப தூக்கம் வந்தது, ஆனாலும் படிச்சேன். அப்போ அது படிச்சப்போ எனக்கே ஆச்சரியமா இது நான் பண்ணியிருக்கேன் நானு. பிகாஸ் அது இட் இஸ் சோ எவர்கிரீன். திருப்பி இப்ப அந்த பர்யூருங்கிற நாவல் ஷார்ட் ஸ்டோரியை நீங்க திருப்பி படிக்கலாம். ஒரு தடவை படிக்கும் போது அது வேற விதமா இருக்கு. அதே மாதிரி ஐ ஃபெல்ட் இது ஒண்ணு எனக்கே தோணிச்சு நல்லா தான் பண்ணியிருக்கேன்னு. ரெண்டாவது இப்ப புதுசா படிக்கிற மாதிரி இருந்தது. அதை பத்தி புது பெர்ஸ்பெக்டிவ் ஒவ்வொரு தடவையும் படிக்கும்போது கிடைக்குது. அண்ட் லிட்டரேச்சர் இஸ் சப்போஸ் டு டு தட். சோ நான் நினைக்கிறேன் அடுத்த தடவை இவர் வரும்போது திருப்பி ஒருக்கா படிப்பேன். அப்ப வேற ஏதாவது பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். இல்ல தூக்கத்துல இருந்து எழுந்தேன், தூக்கம் வந்தது, இதை படிச்சு எழுந்துட்டேன். சோ இதெல்லாம் தான் some of the problems, main problems in the terms, abusive terms. Most of it was that. And அதோட டிகிரி ஏறிட்டே போகுது, அதை காமிக்கிறதும் it was a challenge. And சந்தோஷம் என்னன்னா இந்த மாதிரி ஒண்ணு மொழிபெயர்த்து கொடுக்க முடிச்சது அவங்களுக்கு, அவங்களும் ரசிக்கலாங்கிறது பெரிய சந்தோஷம். ஸோ திருப்பியும் உங்க இன்னும் ஷார்ட் ஸ்டோரிஸை படிக்கணும், இன்னும் பண்ணணும். தேங்க்யூ. பொதுவாக மீண்டுமே மொழிபெயர்ப்பதில் உள்ள பண்பாட்டு சிக்கல்களை குறித்து பேசினார். பொதுவாக இப்படி சொல்வார்கள், இந்திய சமூகம் என்பதே பல்வேறு பண்பாடுகளால் கட்டப்பட்டதாக இருக்கிறது. அதனால் நீங்கள் வேறு மற்ற நாடுகளிலே அல்லது திரைப்படங்களில், ஆங்கில திரைப்படங்களிலே ஓமை காட் என்று சொல்வார்கள். இந்திய சமூகத்திலே ஓமை காட் என்று சொல்ல முடியுமா என்றே தெரியவில்லை. அந்த அளவுக்கு கடவுள்கள், அது எந்த கடவுளை சொல்வது, மாரியம்மாவா, காளியம்மாவா, ஐயப்பனா, அதிலெல்லாம் மொழிபெயர்ப்பு சிக்கல்களாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையில் அம்மாவின் உரை அமைந்தது. அடுத்ததாக நம்மிடையே உரையாற்ற உள்ளவர் ஜனனி அம்மா அவர்கள். ஜனனி அம்மா அவர்கள் ரஷ்ய மொழியிலே இளமுனைவர் பட்டத்தையும் முனைவர் பட்டத்தையும் பயின்றவர். HAL-லே தொழில்நுட்ப மொழிபெயர்ப்பு வல்லுநராக பணியாற்றியுள்ளார். தொடர்ச்சியாக ரஷ்ய மொழியில் இயங்கிய ஒருவர், மொழிபெயர்த்தும் மொழிகளை கற்பதிலும் ஆர்வம் கொண்டு வருபவர். அவரை உரையாற்ற முருகா என்று வேண்டிக்கொண்டு ஆரம்பிக்க வேண்டும். ஏனென்றால் எழுத்தாளர்களிலும் முருகன் 2 வகையாக உண்டு. ஒன்று மகன், ஒன்று கடவுள். இந்த முறை நான் தமிழில் எழுதி, தமிழில் யோசித்து, தமிழிலேயே உங்களுடன் உரையாட வேண்டும் என்று நினைத்து எழுதி கொண்டிருக்கிறேன். ஆனால் அதை பார்க்காமல் சொல்ல என்னால் இயலாது. ஏனென்றால் என் முன் இருப்பவர்கள் ஆசிரியர்கள், ரொம்ப ஃபேமஸான ஆசிரியர்கள், புகழ்பெற்ற ஆசிரியர்கள். ரஷ்ய மொழியாக்கத்தில் தமிழ் கலாச்சாரம், பண்பு, இலக்கணம் இவற்றை எப்படி பார்ப்பது? மொழிபெயர்ப்பாளர்
என்ற நோக்கத்தோடு நான் இன்னும் படித்தது ஒரே ஒரு கதை தான் இவர்களுடையது, அதாவது செல்லாத பணம். இதற்கு முன்னால் என்னிடம் ஒரு ஆஃபர், அது எப்படி சொல்றது, ஒரு வாய்ப்பு வந்தது. அந்த வாய்ப்பு என்னவென்றால், சாகித்ய அகாடமி தமிழ் விருது பெற்ற ஆசிரியர்களில் 2 புத்தகங்கள் தேர்ந்தெடுத்து எங்களுக்கு ஒரு சிறிய ரிவ்யூ மாதிரி அதை பற்றி எழுதி கொடுக்க வேண்டும். எந்த ஆண்டு பப்ளிஷ் ஆனது என்பது, யார் எழுதினது, எந்த ஆண்டு பப்ளிஷ் ஆனது, எந்த ஆண்டு விருது பெற்றது என்பது. யோசித்தேன், சுபா மாதிரி ஷார்ட் ஸ்டோரிஸ் சீக்கிரமா பண்ணிடலாம். லாஸ்ட் டைம் பெரிய நாவல் பெருசா இருந்தது, ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏனென்றால் கலோக்கியல் லாங்குவேஜ் என்பது, அந்த நடை, மொழியினுடைய நடை பல விதமானது. நான் ஒரு விதமாக பேசுகிறேன், இதற்கு எனக்கு முன் பேசியவர்கள் வேறு விதமாக பேசுகிறார்கள். எங்கள் குடும்பத்திலேயே நான் பார்த்தால் ஒவ்வொருவரும் அவர்களின் தமிழ் வெவ்வேறாக இருக்கிறது. ஒரு குடும்பத்தில் இப்படி இருக்கும் பொழுது ஒரு நடையை மொழிபெயர்ப்பது சுலபம் என்று நான் எண்ணுகிறேன் இப்போது. ஏனென்றால் ஒரு நடையை ஒரு மொழியிலிருந்து அடுத்த மொழிக்கு சென்று கொண்டு போகும்போது அந்த மொழியில், டார்கெட் லாங்குவேஜ் எனப்படும் அந்த மொழியில், நம் இந்திய மொழிகளாக இருக்கட்டும் அல்லது ஃபாரின் லாங்குவேஜஸ் ஆக இருக்கட்டும், பண்ண முடியும் என்னும் நம்பிக்கை. தெரியாமல் பண்ணாதீர்கள் என்பது ஒரு பாசிட்டிவ் ஒப்பீனியனாக நான் எடுத்துக்கொள்ளவில்லை, அது நெகட்டிவ் ஒப்பீனியன். ஏனென்றால் எனக்கு மொழி தெரியாமல், தமிழ் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்திருக்கிறேன், உங்களுக்கு தெரியும். ஆனால் அதற்கு பிறகு தமிழ் படிக்கவில்லை, சயின்ஸ் படித்தேன். சயின்ஸில் ஆர்வம் அதிகம். மொழி என்றாலே எனக்கு கோபம். அது தமிழ் என்று இல்லை, ஆங்கிலம் என்று இல்லை, ஹிந்தி அசலே படிக்காது. அம்மா உட்காத்த வச்சு என சொல்லிக் கொடுத்த மொழி அது. எல்லா மொழியும் தெரியணும். கன்னடத்தில் பேசினாலும் புரியணும், மலையாளத்தில் பேசினாலும் புரியணும். தெலுங்கு நாட்டில் வாழ்ந்து கொண்டு தெலுங்கில் இந்த நடையை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அது ராயல்சீமாவா இருக்கட்டும், தெலுங்கானாவா இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், புரியும். அது எப்படி என்று எனக்கு தெரியாது. ஆனால் தமிழ் என்று வந்தபோது, முதலில் நான் படிக்க ஆரம்பித்த போது, ஸ்கூல் வரைக்கும் நான் படிக்கல, கிளாஸ்ல சொல்லி கொடுக்கறப்ப நான் தமிழ் படிக்கவே இல்லை. சும்மா போவேன், கிராமர்ல மார்க் வந்துதா ஆச்சு. நோ லிட்ரேச்சர். உட்கார்ந்து படிக்கிற அந்த பொறுமை இல்லை, புரிஞ்சுக்கிற பொறுமை அதுக்கு மேல இல்லை. நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் நான் புரிந்து கொள்வேன். அது நான் மட்டும் இல்லை, மனித இயல்பு. டிரான்ஸ்லேஷன் பண்ணுகிற போது டிரான்ஸ்லேட்டர் என்ன புரிந்து கொள்கிறார் என்பதுதான் முக்கியம். அவர் அதை தான் முதல்ல ஆலோசிக்க வேண்டும். அதுக்கப்புறம் அது பப்ளிஷ் ஆகுதோ இல்லையோ அது அப்படி சங்கதி. அது புரிஞ்சுக்கிறாளோ புரிஞ்சுக்கலையோ அதுக்கு அப்புறமா. ஏன்னா நீங்க மாணவர்கள், முதலாக நாம் படிக்க வேண்டும், மொழிபெயர்க்க வேண்டும். ஃபர்ஸ்ட் வேர்ட் கத்துக்கிறப்பல இருந்து யூ ஹாவ் டு ஸ்டார்ட். இந்த மேடையில் முதலாவதாக நான் இலக்கணத்தை கொண்டு வர விரும்புகிறேன். இப்போது கதைக்கு போலாம். செல்லாத பணம். செல்லாத பணம் என்று பார்த்தவுடன் நான் நினைத்தேன், இது டிமானிட்டைசேஷன், மோதிக்கு கோபம் வந்துடும் தமிழ் பத்தியே அப்படின்னு யோசிச்சேன். பண்ணக்கூடாது. ஆனா தாமோதரன் சாருக்கு நான் போன் போட்டு கேட்டப்போ ஒரு
பட்டியல் கொடுத்தாரு. இது டிரான்ஸ்லேட் பண்ணா நல்லா இருக்கும், சிறுகதைகள் பண்ணாதீர்கள் என்றார். சரி, இந்த நாவல் எனக்கோசரம் நான் ஃபர்ஸ்ட் ஒரு நாவலை பண்ணிக்கலாம், பார்க்கலாம், படிச்சு பார்க்கலாம்னு ஆரம்பிச்சேன். படிச்சது நேத்துதான் இன்னொரு முறை அதை முழுதாக படித்தேன். கதை இன்னும் மொழிபெயர்ப்பு ஆரம்பிக்கவில்லை, ரிவ்யூ அமைத்து விட்டேன். அதன் ரிசல்ட் எனக்கு தெரியாது. இலக்கணம் என்று ஆரம்பிக்கும் போது சிமாண்டிக்ஸ், சின்டாக்ஸ், சிமாண்டிக், சொற்கள், அர்த்தங்கள் எல்லாம் வரும். அதில் ஒரு உதாரணம், அமராவதிக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதை விட என்று முதல் பக்கத்திலே ஆரம்பித்திருக்கும். படித்து ரெஜிஸ்டர் ஆகல. ரேவதி யாரு, அமராவதி யாருன்ற அந்த கேரக்டர் பேர் எனக்கே ரெஜிஸ்டர் ஆகல ஃபர்ஸ்ட் பேஜ்ல, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல. இது எதுக்கு அமராவதிக்குன்னு எழுதியிருக்கே அப்படின்னு யோசிச்சேன். இதை ஆங்கிலத்தில் இமீடியட் கான்ஸ்டிடியூயன்ட் என்று ஒரு இலக்கணம் உள்ளது சோம்ஸ்கியில். ஃப்ளையிங் பிளேன்ஸ் ஆர் டேஞ்சரஸ் என்பதும் என்னுடைய கைடின் உதாரணம் ரஷ்யனில் நண்பனின் பரிசு என்பது. இது அமராவதிக்கு தோன்றுகிறதா பதில் சொல்லவில்லை யாருக்கோ என்று இல்ல, இதில் ரேவதிக்கு தோன்றும் அமராவதிக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதை விட என்று உள்ளது அந்த வாக்கியம். இது ஒரு உதாரணம். இதை இப்படியே இம்மீடியட் கான்ஸ்டிடியூயன்ட் என்ற இலக்கணத்தை உபயோகித்து கொண்டு போக முடியுமா ரஷ்யனில் என்பது ஒரு கேள்விக்குறி. கொண்டு போய் வாசகர்கள் எப்படி படிக்கிறார்கள், அவர்கள் என்ன யோசிக்கிறார்கள், யோசிக்கட்டும் என்று விட்டுவிட வேண்டுமா என்பது ஒரு சவால் என்னிடம் இருந்தது. நான் மொழிபெயர்த்தேன். இன்னும் ஒன்று, அதை விட்டுவிட்டு ஒமிஷன், அதை விட்டுவிட்டு காம்பன்சேஷன், முன்னாடி சொன்ன மாதிரி காம்பன்சேஷன் என்ற தியரியை உபயோகித்து நாம் அதை வேறு விதமாக மொழிபெயர்க்கிறோம். இது சின்டாக்ஸ். அடுத்தது மொழி நடை, ஸ்டைல். மொழி நடை ரஷ்யனிலும் உள்ளது. ரஷ்யர்கள் நாயே, சனியனே, பன்னியே என்று திட்டும் அந்த வார்த்தைகள் ரஷ்யனிலும் இருக்கு. பட்லியர்ஸ் என்று நிறையவே இருக்கிறது. ஆனால் மொழி கற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் வேறு நாட்டுக்கு மொழி கற்றுத்தர வேண்டும் என்பது ஒரு தியரியை வேறு விதமாக பார்க்கிறார்கள். இதை ரஷ்யன் டீச்சிங் ரஷ்யன் லாங்குவேஜ் இன் ஃபாரின் என்வாயர்மெண்ட். அவர்கள் திட்டை நமக்கு கொண்டு வருவதில்லை. நாம் அந்த மொழியை கற்றுக்கொண்டு அவர்களுடைய இலக்கியத்தை படிக்கும் பொழுது நமக்கு தெரிய வரும் போது, ஓஹோ, இவரும் நம்மள மாதிரிதான் திட்டுறாளா, இல்லை என்றால் ஒரு மனிதன், ஒரு ரஷ்யனை நாம் ரொம்ப க்ளோஸாக பாக்குறப்போ, நான் ஏதோ சொன்னேன், ஒரு இன்டர்பிரிட்டேஷன் போயிருந்தேன் ஒரிசால காட்டுல. அங்க திடீர்னு என்ன ஆடே அப்படின்னு திட்டுறான். எனக்கும் வந்தது, ஏன்டா திட்டுற, உனக்கு இத்தனை தூரம் உனக்கு இன்டர்பிரிட்டேஷன் என்ன ஆடுன்னு எதுக்கு திட்டுற, என்னது அது எனக்கு புரியல, ஆடுன்னா என்னது. அவளோட இதுல ஆட்டுக்கு மூளையே இல்லையா, அந்த ஆடுன்னு வச்சு என்னை திட்டுறான். எல்லாத்தையும் கேட்டான். நான் குடிக்கிறதுக்கு எனக்கு போகும் ஏதோ ஓணும்னு நான் சொன்னேன், இப்பெல்லாம் ட்ரைலா, எனக்கு குடிக்கிறது பிடிக்காது, அதனால இங்கெல்லாம் ட்ரைலா, இங்கெல்லாம் என்ன நினைச்சுட்டு இருக்கேன், இங்கெல்லாம் குடிக்க முடியாது. அவன் அங்கதான் நீ சொன்ன ட்ரைலான்னு, இங்க கிடையாது, ஒரிசால கிடையாது. அதுக்கோசரம் அவனுக்கு கோவம் திட்டுவான் என்ன.
ஆடேன், டேய் நீ ஆடேன்னு சொல்றியா, உன்னை குடிக்கவே விட மாட்டேன் அப்படின்னு ஒரு நாள் ஃபுல்லா நான் அவனை குடிக்க விடு. அவன் சொல்றான், கெஞ்சறான், இப்படி இல்ல, எங்க அம்மா செத்து போயிட்டா இன்னைக்கு, எப்பயோ எந்த வருஷமோ, இன்னைக்கு நான் குடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு. சரி, நான் அவனை எனக்கு அது என்னதுன்னு எனக்கு தெரியாது, அங்க போய் ஒரு ஜின் பார்த்துட்டு அது எலுமிச்சை பழம், எனக்கு எலுமிச்சை பழம் எல்லாம் பிடிக்கும், சரி இவனை மாத்துறது எப்படின்னு பார்த்தேன், இதை விடா அப்படின்னு. அவங்க குடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டான். இட்ஸ் லக். சோ மொழிபெயர்ப்பது என்பது எழுத்திலும் இருக்கலாம், ஒருவருக்கு ஒருவர் பேசும் பொழுதும் இந்த சேலஞ்சஸ் எதிர்நோக்கலாம். இது ஸ்டைல். உதாரணம், ஸ்டைல் நிறைய குறித்துக் கொண்டிருக்கிறேன், ஆனால் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். பெத்த தாய் கேட்கிற, நான் கள்ள பெற்றிருக்கேன், ரேவதிய கூப்பிடு, நான் பேசி பார்க்கிறேன், என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கும். இதில் முதலில் வரும் verbs, வினை சொற்கள், இது ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. ஏனென்றால் நடை வேறு. நம்ம எழுதுகிற மாதிரி ஸ்டாண்டர்ட் ரஷ்யன் அப்படின்வா, அந்த ஸ்டாண்டர்ட் ரஷ்யனில் நாம் மொழிபெயர்க்கும் போது இப்படி வர முடியாது. ஏனென்றால் அவள், அவன், அது, அவர்கள், இதுகள், இதற்கு அவர்களுக்கு ஒரு கோட்பாடு உள்ளது, இப்படிதான் இருக்க வேண்டும், இதுதான் ஸ்டாண்டர்ட் ரஷ்யன். இது ஒரு சேலஞ்ச், எப்படி நம்ம கொண்டு போக முடியும் அப்படின்ட்டு. சோ இங்க இலக்கணம் என்பதை சிறிய ஒமிஷன் நடக்கிறது இலக்கணத்தில். ஆனால் என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கும், இது அக்ரிணையில் தான் இருக்கிறது. இதை எப்படி அங்க கொண்டு போவது? அங்கே அக்ரிணையில் எல்லாவற்றிற்கும் உயிர் உள்ளது, அதாவது பால் உள்ளது, ஆண்பால் பெண்பால் என்று சொற்களுக்கு உள்ளது, மேஜைக்கும் உள்ளது, ஆகாசத்திற்கு எனக்கும் உள்ளது, உங்களுக்கும் உள்ளது. இதை கொண்டு போக இயலாது. அதனால் அந்த பண்பாடு, திராவிடியன் பண்பாடு நினைக்கிறேன். இப்போ தமிழும் தெலுங்கும் நான் கம்பேர் பண்ணி பார்க்கிறப்போ இப்படிதான் பார்க்கிறார்கள். ஒரு பெண்ணை அக்ரிணையில் தான் பார்க்கிறார்கள். அது வந்தது. தமிழ்நாட்டை பத்தி சொல்லல, எங்க வீட்டில் தமிழில் என்னை கூறும்போது நேற்று வந்ததுடா அது அப்படின்லா எங்கம்மா. ஏனென்றால் இது தெலுங்கிலிருந்து வந்த it has come from not the tradition but the word. It's called loan words. It is borrowed. We borrow words. So this is prevalent in Russian. Borrow பண்றது அவளுக்கு நல்லாவே தெரியும். இங்கிலீஷ்கார முளகு தண்ணிய borrow பண்ண மாதிரி இவர்கள் பட்டியலிலும் உள்ளது. ஈக்குவலன்ட் பத்தி உங்களுக்கு சொன்னேன். நாய் சனியன் என்பது அது ஸ்டைலிலும் பார்க்கலாம், வார்த்தைகளிலும் பார்க்கலாம். அடுத்தது பண்பாடு, கலாச்சாரம். முருகனை வேண்டிப்பது, முருகா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில விட்டுட்டே யோசிக்கிறது, அதெல்லாம் நம்ம கலாச்சாரம். அதை நாம் கொண்டு போக வேண்டும். என்னுடைய சேலஞ்சே அதுதான். they have asked me for that. Please get me the tradition from Tamil. That is what I have to do. So this is a challenge. So if this novel is being taken for translation by them, then I have to face this music.
ஜாதகம் ஜாதக ஜாதகம் என்பதும் ஜாதக கோளாறு என்பதையும் அவர்களுக்கு கொண்டு போக முடியும் என்று நான் நினைக்கிறேன். ஹோரோஸ்கோப் என்கிறார்கள். ஹோரோஸ்கோப் எல்லா மனிதனும் ஃபியூச்சரை பத்தியும் யோசிக்கிறான். எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு ஆகணும்ன்றதை யோசிக்கிறான். கஷ்டத்துல இருந்து வெளிவரணும்னு யோசிக்கிறான். மனித இயல்பு அது. மொழிபெயர்க்க முடியும் என்பது என்னுடைய வாக்குவாதம். புதிதாக இருந்தவன், உங்களுக்கு தெரியும், நான் ரொம்ப இளைய மொழிபெயர்ப்பாளர் என்பது. அடுத்ததாவது ஆங்கிலம். உணர்வும் உணர்ச்சியும் நிறையவே இருக்கு. அந்த நாய் தான் பேசிச்சு. போன் கால் வருது, யார் என்று கேட்கிறார்கள். அந்த நாய் தான் பேசிச்சு. English, you're a dog, or he's a dog, na? It's a compliment. நான் முதல்ல ஃபிலிம் பேசும் போது யார்கிட்ட காட்டுறேன், அவங்க சொன்னாங்க நீ டாக்ஸ்ல வந்து காம்ப்ளிமெண்ட் வருது. நாவல் படிச்சுட்டே போங்க, உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் புரியாது சொல்லுங்க, புரியாது. இட்ஸ் a curse word. ஏன்னா நம்ம நாய் நம்ம use these words as curse words. In the English culture, pets are not used like that. Dogs are pets. They don't say dogs. Cur on the maximum here. இந்த பொண்ணை பிடிச்சி, இந்த பொண்ணை பிடிக்கிறது, வீட்டுல சொல்றது, வீட்டுல வேண்டாம்னு சொல்றது, இந்த காதல் திருமணம் என்பது அதெல்லாம் அந்த மொழியில அந்த நாட்டு அவர்களுக்கு சகஜம். அது ஆங்கிலம் என்பது நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம். சொற்கள், டென்ஷன், ஜிஹெச், ஜிப்மர், ஏடிஎம் கார்டுகள், ஐசியூ, பர்மா பஜார், ஆட்டோ ஒரு வேலை வாய்ப்பு தரும் இண்டஸ்ட்ரி. ஆட்டோ ஸ்டாண்ட், ஆட்டோ, ஜெயில், ஆம்புலன்ஸ், ஹாஸ்பிட்டல், இதெல்லாம் எப்படி அங்க கொண்டு போகுது? இது தமிழ் கலாச்சாரம் இல்லையா? நமக்குள் ஊறின ஆங்கிலம் இல்லையா? நீங்கள் பவுடரை எப்படி சொல்லுவீர்கள்? பான்ஸ் தானே சொல்லுவீர்கள். பேஸ்ட், கர்த்தால இருந்து பேஸ்ட் தானே. பல் பசைய வந்து தாமான்னு சொல்றீங்களா? கால்கேட் எடுத்தோ இல்லைன்னா பேஸ்ட் எடுத்தோ தான் சொல்றீங்க வீட்டுல. அது நமக்குள் ஊறிய ஆங்கிலம். இதை எப்படி கொண்டு போவதற்கு? தலைப்பு, லாஸ்ட் தலைப்பு என்பது, நான் முதலில் இது யார் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் பிற மொழிகளில் என்று நான் ஆலோசிக்கவில்லை. 2 days back, I just browsed. Then I saw Prasad sir's book, not of Challadapadam, but I saw of his book on the short stories. Yeah. So I thought, okay, these are being translated. So yesterday, by chance, I saw he has translated this Challadapadam also. Then I saw, okay, he's translated into burning, a woman burn. So I was thinking of this. The first thing I had when I went through the book, I was reading, and then I was thinking about a picture of pride, Mana Maryada, picture of pride. And purchasing pride, I thought maybe with Panam we can purchase pride.
earned money. I don't know why earned money I got in here. They are earning money, but not the money, but they are earning the manam. Just money. Then yesterday night, I was thinking of sacrifices, self-sacrifices என்பதும் தலைப்புக்கு ஏற்றதாக இருக்குமோ என்று யோசித்தேன். செல்ஃப் சாக்ரிஃபைசஸ், ஒரு சாக்ரிஃபைஸ் இல்லை. செல்ஃப் சாக்ரிஃபைசஸ், தந்தை, மகள், அம்மா, சிறிய அவர்களுடைய முருகன், ரேவதியுடைய தோழி அருள்மொழி, இவர்கள் எல்லோரும் எதையும் அவர்களிடமிருந்து பறித்து கொண்டு விட்டார் மாதிரி யோசிக்கிறார்கள். என்னவென்று பார்த்தால் மானம், மரியாதை, சாக்ரிஃபைஸ் என்று கொண்டு போக முடியுமா ரஷ்யனில் என்பதை ஆலோசித்துக் கொண்டிருக்கிறேன். அத்துடன் இந்த முடிவு என்று சொல்லாமல் இது தொடரும் என்று கூறி உங்களிடம் நன்றிங்கம்மா. பொதுவாக இமயத்தோட சிறுகதைகள் படைப்புகளை தொடர்ச்சியாக மொழிபெயர்க்க வேண்டும் அல்லது ரஷ்ய மொழியிலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதில் தொடர்ச்சியாக ஆர்வம் உடையவர். ஆங்கில மொழியில் இருக்கக்கூடிய, அதாவது தமிழிலே எளிமையாக புழங்கக்கூடிய ஆங்கில சொற்களையும் ரஷ்ய மொழியில் எப்படி சேர்ப்பது என்பது குறித்தும் கூட சொன்னார். அதில் உள்ள சிக்கல்கள் குறித்து கூட பேசினார். அம்மாவிற்கு நன்றி. அடுத்ததாக நம்மிடையே ஏற்புரை வழங்க உள்ளவர் இமயம் ஐயா அவர்கள். எழுத்தாளர் இமயம் ஐயா அவர்களுடைய படைப்புகளை கண்டிப்பாக நாம் ஒரு சிறுகதை ஏனும் நிச்சயமாக வாசித்திருக்கலாம். பொதுவாக அவருடைய படைப்புகளை நான் படித்தேன் என்கிற விதத்தில் அவருடைய கோவேறு கழுதைகள், வீடியோ மாரியம்மன் சிறுகதை, எங்கதை போன்ற நாவல்களை நான் படித்துள்ளேன். பொதுவாக இயல்பாக அல்லது சமூகத்தை யதார்த்தவாதமாக சித்தரிப்பதில் ஒரு தேர்ச்சியான எழுத்தாளர். அவரிடம், அதாவது இந்த சமூகத்திலே ஏதோ சொல்லப்படாத ஒன்றை தன்னுடைய புனைவில் எப்படியேனும் அதை கையகப்படுத்தி விட வேண்டும் என்பதற்காக அவருடைய புனைவுகள் இயங்குவதாக எனக்குப்படும். சமூகத்தின் விலகல்களை, ஏதோ ஒன்று சொல்லப்படாத ஒன்றை அவர் எல்லா புனைவுகளிலும் பேசிக்கொண்டே இருப்பார். தற்போது ஐயா அவர்களை ஏற்புரை வழங்க அன்புடன் வைக்கிறோம். Gracias.